அகமதாபாத் விமான விபத்திற்கு முன்பு கடைசி நேரத்தில் மேடே என்று 3 முறை கூறிய விமானி மேலும் 3 வார்த்தைகளை கூறியிருக்கிறார். விமானம் உந்து சக்தியை இழந்துவிட்டதாக கூறியதன் திக் பின்னணி என்ன? நோ பவர், நோ த்ரஸ்ட், கோயிங் டவுன் என விமானி கட்டுப்பாட்டு அறைக்கு கூறிய அடுத்த நிமிடமே விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறி உள்ளது. ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கிய கோர விபத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 274 உயர்ந்துள்ளது. விபத்து குறித்து 3 மாதங்களில் விசாரணையை முடிக்க விமான போக்குவரத்து துறை அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அழியா சுவட்டை ஏற்படுத்திய விபத்தில் இறுதி நிமிடத்தில் நடந்தது என்ன? குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து கடந்த 12ஆம் தேதி லண்டனுக்கு ஏர் இந்தியா விமானம் கிளம்பியது. டேக் ஆன் ஆன 6வது நிமிடங்களிலேயே கட்டுப்பாட்டை இழந்த விமானம் குடியிருப்பு பகுதியில் விழுந்து வெடித்து சிதறியது. விமானத்தில் இருந்த ஒரு கருப்பு பட்டி கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் மற்றொரு கருப்பு பட்டி மற்றும் DVR எனப்படும் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டரை தேடும் பணியில் விசாரணை குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விபத்து நிகழ்வதற்கு சில நொடிகளுக்கு முன்பு மூத்த விஞ்ஞானி சுமித் சபர்வால் மேடே என்று 3 முறை கூறியது அகமதாபாத் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையில் பதிவாகியுள்ளது. மேலும் அவர் நோ பவர், நோ த்ரஸ்ட், கோயிங் டவுன் என கூறியதும் தெரிய வந்துள்ளது. அதாவது விமானம் தொடர்ந்து மேலே பறப்பதற்கான உந்து சக்தி இல்லை என்பதால் விமானம் கீழ் நோக்கி செல்வதாக கூறியுள்ளார். விமான கட்டுப்பாட்டு அறையில் இருந்து மேற்கொண்டு விமானியை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஒரு நிமிடத்தில் விமானம் தொடர்ந்து பறக்க முடியாமல் குடியிருப்பு பகுதியில் விழுந்து வெடித்து சிதறி உள்ளது. நாட்டையே உலுக்கிய இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணித்த 242 பேரில் ஒருவரை தவிர எஞ்சிய அனைவரும் உயிரிழந்தனர். விபத்திற்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் வால் பகுதி அருகே இருந்த மருத்துவக் கல்லூரி விடுதியின் மேற்கூரையில் சிக்கியிருந்தது. 2 நாட்களுக்கு பின் கிரேன் உதவியுடன் விமானத்தின் வால் பகுதி அங்கிருந்து அகற்றப்பட்டது. அந்த பகுதியில் விமான பணிப்பெண்ணின் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. விமான பாகங்களில் சிக்கியிருந்த சடலத்தை மீட்புப் படையினர் போராடி மீட்டனர். விமானம் மருத்துவக் கல்லூரி விடுதி மீது மோதியதில் மாணவர்கள் உட்பட மேலும் சிலர் உயிரிழந்தனர். இதுவரை ஏர் இந்தியா விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 274 உயர்ந்துள்ளது. இதற்கிடையில் விமான விபத்து குறித்து மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் விபத்திற்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் இருந்து கைப்பற்றப்பட்ட கருப்பு பெட்டியில் உரிய தகவல்களை பெறும் முயற்சி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் அகமதாபாத் விமான விபத்து குறித்து பல்வேறு விசாரணை அமைப்புகள் மற்றும் உயர்மட்ட விசாரணை குழு விசாரித்து வருவதாகவும் கூறினார். DNA பரிசோதனை மூலம் உயிரிழந்தவர்களின் உடல்கள் கண்டறியப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் விமான நிறுவனங்களிடம் உள்ள போயிங் 787 ரக விமானங்களின் பாதுகாப்பு தரநிலைகள் குறித்து சோதனை செய்ய உத்தரவிட்டுள்ளதாகவும் அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான உயர்மட்ட குழு விசாரணையை 3 மாதங்களில் முடிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். ஏர் இந்தியா விமான விபத்திற்கான காரணம் குறித்து இதுவரை தெளிவான தகவல் கிடைக்காத நிலையில் கருப்பு பெட்டி ஆய்வுக்கு பின் விரைவில் முழு தகவலும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.